தமிழக ஆளுநராக செயல்பட்டு வந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் இங்கிருந்து மாற்றப்பட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்னராக பதவியேற்றுக் கொள்கிறார். இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கும் என்பதை குறித்து காண்போம். சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். தமிழக ஆளுநராக பல ஆண்டுகளாக இங்கு பணியாற்றி வந்த ஆர்.என். ரவி அவர்கள் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் திடீரென்று மாற்றப்பட்டு மேற்கு வங்காளத்தின் கவர்னராக மாற்றப்படுகிறார். இதன் பின்னணி என்ன? பொதுவாக பார்த்து கொண்டால் மேற்கு வங்காளத்திலும் பாஜக எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆர்.என். ரவி போன்ற ஒரு ஆர்எஸ்எஸ் பின்பலத்தை கொண்ட ஒருவரை மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக நியமித்தால் அங்கு தேர்தல் நேரத்தில் தேர்தலை கட்டுப்படுத்தவும் தேர்தலில் தில்லுமுல்லுகள் செய்யவும் இது பெரும் உதவியாக இருக்கும் என்று பாஜக நினைத்திருக்கும். ஆனால் இங்கு தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்களையே திரு ஆர்.என். ரவியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அங்கு சென்று மம்தா அக்கா அவர்கள் அவரை பிழிந்து எடுத்து விடுவார், அது வேறு கதை. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அடிபடுகிறது. நேற்று விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அலுவலகத்திற்கு முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர், மேஜர் அம்பாத்தி எனப்படும் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் திரு ஆர்.என். ரவி மீதும் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் மீதும் ஒரு புகாரை அளித்துள்ளார். ஒரு ஊழல் புகார். அது என்னவென்றால், உங்களுக்கு ஆரோவில் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அரபிந்தோ ஆசிரமம் கீழ் வரும் ஆரோவில் என்பது ஒரு சிறிய ஒரு நகரம், ஒரு தனியார் நகரம் என்றே கூறலாம். அதற்குள் பல ஏக்கர் கணக்கான பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு ஆரோவில்லில் நடைபெற்ற ஒரு ஊழலை குறித்து தான் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் என்ற முறையில் இதன் தலைவராக உள்ளார். ஆரோவில்லின் தலைவராக ஆர்.என். ரவி உள்ளார். அதன் செயலாளராக திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்கள் குஜராத் மாநில கேடரை சேர்ந்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த புகாரில் கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த ஆரோவில்லுக்கு மொத்தமாக சுமார் 3300 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்திலிருந்து இந்த நிலத்தின் ஒரு பகுதியை கூட யாருக்கும் விற்கவோ இல்லை வாங்கவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் திரு ஆர்.என். ரவியும் திருமதி ஜெயந்தி அவர்களும் சேர்ந்து 16 ஏக்கர் நிலத்தை வெளியே விற்றுள்ளார்கள். அதாவது இந்த முக்கியமான பகுதியில் உள்ள 16 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு விட்டுவிட்டு விலை குறைந்த இடத்தில் உள்ள 16 ஏக்கரை இவர்கள் வாங்கி அந்த கணக்கை காட்டுகிறார். மொத்தம் 3300 ஏக்கர் எங்களுக்கு இருக்கிறது, அதில் இதோ இவ்வளவுதான், மொத்தத்தில் இவ்வளவுதான் என்று கணக்கு காட்டுவதற்காக இந்த 16 ஏக்கரை இவர்கள் விற்றுள்ளார்கள். இது ஒரு ஊழலுக்கு 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை ஆரோவிலிருந்து இவர்கள் விற்றுள்ளார்கள் அனுமதியின்றி. இது ஒரு மிகப்பெரிய ஊழலாக கருதப்படுகிறது. திரு ஆர்.என். ரவி மீதும் திருமதி ஜெயந்தி மீதும் இந்த புகார் எழுந்துள்ளது. இதை குறித்து விசாரித்து 6 நாட்களுக்குள் இதை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. அந்த முன்னாள் இராணுவ அதிகாரி மட்டுமல்ல, திரு பியூஷ் மனுஷை குறித்து உங்களுக்கு தெரியும். ஊழலுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி வரும் ஒரு சமூக ஆர்வலர். திரு பியூஷ் மனுஷ் அவர்களும் விழுப்புரத்தில் சென்று மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அலுவலகத்திற்கு சென்று இதே புகாரை அவர் அளித்துள்ளார். இதில் ஏதாவது உண்மை இல்லாமல் இருக்காது. ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, ஒரு மேஜர் பதவியில் இருந்தவர், அவர் பொய் கூறி அவதூறு பரப்ப வேண்டிய தேவையில்லை. பியூஷ் மனுஷ் அவர்களும் அவருக்கு கட்சி பேதமின்றி அவர் ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் ஒரு மனிதர். அவரும் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இதில் ஏதோ இல்லாமல் இல்லை, தீ இல்லாமல் புகை இல்லை என்பது போல் இவ்வளவு தைரியமாக இவர்கள் ஒரு புகாரை அளிக்க வேண்டும் என்றால் திரு ஆர்.என். ரவி மீது ஒரு சந்தேக நிழல் பரவுகிறது என்பதை கூற வேண்டும். நாம் முதலில் தேர்தல் களத்திற்காக தேர்தல் நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக பாஜக ஆர்.என். ரவியை அங்கு கொண்டு சென்றார்கள் என்று நாம் ஒரு வெளிப்படையாக நினைக்கும் போதிலும் உள்ளே இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு எழ நேரிடும், குற்றச்சாட்டு எழுந்தால் அது பாஜகவுக்கு நன்றாக இருக்காது என்று தெரிந்து கொண்டே இவர்கள் திரு ஆர்.என். ரவியை இங்கிருந்து மேற்கு வங்காளத்திற்கு மாற்றிவிட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுகிறது. இது ஒரு சந்தேகம் மட்டும்தான். இதை குறித்து காவல்துறை தான் விசாரித்து உண்மை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். திரு ஆர்.என். ரவி செல்கிறார், நாம் விடை கொடுப்போம் அவருக்கு. அவர் செய்த தமிழ்நாட்டு விரோத செயல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். சட்டமன்றத்திலே அவர் செல்லும்போது ஆளுநர் உரை, ஆளுநர் என்றால் யார்? மத்திய அரசால் நியமிக்கப்படும்
ஒரு பாலம் மட்டுமே, ஒரு போஸ்ட்மேன் போன்று, ஒரு தபால்காரர் தான் இந்த ஆளுநர். அவருக்கு மாநில அரசு, மாநில அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்கிறதோ அதைத்தான் அவர் ஆளுநர் உரையில் வாசிக்க வேண்டும். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் நமது தமிழக அரசு எழுதி கொடுத்த ஆளுநர் உரையை திருத்தி முக்கியமான பகுதிகளை நீக்கிவிட்டு வாசித்தவர் தான் இந்த ஆர்.என். ரவி. அதன் பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து சட்டமன்றத்தில் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தவர். இல்லை, இல்லை, நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடக்கூடாது, தேசிய கீதத்தை தான் பாட வேண்டும். அதாவது தமிழக சட்டமன்றத்திலே பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் மரபு தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்படுகிறது. ஆனால் திடீரென்று இவர் இல்லை, இல்லை, தேசிய கீதத்தை பாடுங்கள், தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டாம் என்று தமிழ்த்தாயையே அவமதித்தவர் தான் இந்த ஆர்.என். ரவி. அது மட்டுமின்றி பல இடங்களில் ஆளுநர் என்பவர் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். இவர் தனது அந்த ஹிந்துத்வா கொள்கைகளை விளக்கும்படி பல கூட்டங்களில் வெளிப்படையாக பேசி அந்த ஆளுநர் பதவிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியவர் தான் ஆர்.என். ரவி. அவர் செல்வதில் சந்தோஷம். அவர் இங்கு தமிழ்நாட்டுக்கு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் சென்று விட்டார் என்று நம் மகிழ்ச்சியோடு விடை கொடுப்போம். மீண்டும் சொல்கிறேன், ஆனால் இந்த ஆரோவில் கதையை குறித்து நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், கேள்விகளை கேட்க வேண்டும். இதற்கான ஒரு விடை தெரியும் வரை நமது தமிழக காவல்துறை விசாரித்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.